வணக்கம். இன்னைக்கு அக்னி சிறகுகளை யார் கதையை பார்க்க போறோம்னா, எல்லாரும் உட்காருங்க. உங்களுக்கு உங்களுக்கு எழுதுறதுக்கு போர் அடிச்சதுன்னா நீங்கள் நான் என்ன பேசுகிறேன்னு மட்டும் கேட்டுட்டு போங்க. என்ன எதுக்காக நான் இப்படி இந்த உயிரை கொடுத்துட்டு இருக்கேன்னா, நம்ம சினிமா பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்லாம். நயன்தாரா, த்ரீசா, நிறைய பிரபலங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, அதுமாதிரி நம்ம எத்தனையோ சாதனையான பெண்கள் இருக்காங்களா, அவங்க பற்றி உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு எழுத போர் அடிக்க எங்களுக்கு வீட்டு பாடமே நிறையா இருக்குது அப்படின்னீங்கன்னா, எனக்கு சும்மா நான் என்ன பேசுகிறேன் அதை மட்டும் கவனிச்சுட்டு போனாலே எனக்கு போதும். பின்னாடி உங்களுக்கு வாழ்க்கையில் திரும்பி பார்க்கும்போது ஏமா இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். எங்கள் கதையை கேட்கும்போது தன்னம்பிக்கை வளரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. அதனால் நீங்கள் உங்களுக்கு எழுத எனக்கு முடியாது நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கிளாஸு கரெக்டாக யார் யார் எப்படி வாழ்ந்துருக்கா அதுதான் நம்மளோட ஏம். எத்தனை பேரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு போர் அடிக்கி எழுத முடியலை, வீட்டு பாடமே நிறையா இருக்குன்னா என்னென்ன அவங்களாம் எப்படி இருந்திருக்காங்க அதை மட்டும் தெரிஞ்சுட்டு போங்க. ஓகேவா? நீங்கள் ஊக்கம் கொடுத்தாலும் எனக்கும் இன்னும் கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக கிளாஸ்க்கு வரணும். கிளாஸ்க்கு வரலன்னா நான் வரல அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும். நான் உங்களுக்காண்டி காத்திருப்பேன்னா 2 வாரமும் உங்களுக்காண்டி காத்துட்டு இருந்தேன். இப்போ வரல அப்படிங்கிறத ஃபோன் பண்ணி சொல்லணும். ஓகேவா? சரி, இப்போ பாட்டுக்கு போகலாமா? இப்போ லட்சுமி திரிபுர சுந்தரி அவங்க கதையை பற்றி பார்க்க போகிறோம். லட்சுமி திரிபுர சுந்தரி யார் அப்படின்னு சொன்னால், இவங்க ஒரு எழுத்தாளர். இவங்க எப்படி எழுத்தாளர் ஆனாங்க அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவங்க மார்ச் 21, 1921ஆம் ஆண்டில் பிறந்திருக்காங்க. இவங்க தொட்டியம், அவங்க அம்மா அப்பா ஊர் தொட்டியம் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காங்க. அப்போ இவங்க சராசரியான குடும்பம் தான். சராசரியான குடும்பம், 4 சகோதரர்கள், இவங்க மூத்த பொண்ணு, அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி உண்டு. பெரிய குடும்பம்னு வச்சுக்கோங்க. இவங்க அப்பா ஒரு மருத்துவர். அப்பா ஒரு மருத்துவர். அப்படிங்கும்போது இவங்களுக்கு பெரிய மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிறது தான் யாருக்கு நம்ம லட்சுமி திரிபுர சுந்தரியோட கனவு. நம்மளும் பெரிய டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒரு கனவு. அப்போ 2ஆம் உலகப் போர் நடந்துச்சுலாம். அப்போ இந்த பெண்களுக்கே ரொம்ப படிக்கிறது எதுவுமே கிடையாது. பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவமே கிடைக்காத அங்கே அவங்க கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. அப்படி படிக்கும்போது இந்த உலகப் போர் வந்ததில்ல. அப்போ இவங்க வீட்டில் ரொம்ப வறுமையாயிட்டு. அப்போ இவங்க அப்பா மேற்கொண்டு உன்னை படிக்க வைக்க முடியாது என்னால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களோட லட்சியமே நம்ம பெரிய டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதான் இருந்திருக்கு. அப்போ ஒரு கல்லூரியில் போய் சேரும்போது அதில் ஆண்களுக்கே நிறைய முக்கியத்துவம் இருக்குது. ஆண்கள் மட்டுமே இருக்கணும். இது ஒரு வயதுக்கு பெண் இதில் இருக்கக்கூடாது அப்படின்னா வெளியில் போய் தங்கி படிக்கணும் அப்படின்னா, இப்போ தங்கி படிக்கணும்னா அதுக்கு காசு கட்டணும் தான். ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் கட்டணும், பணம் வேணும்னா. அப்போ என்ன பண்ணணும்னா அப்பாவும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இவங்களோட லட்சியமே நல்ல டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான். அப்போ நம்ம லட்சுமி சின்ன பிள்ளையிலே அவங்க பாட்டிகிட்ட நல்ல கதை கேட்பாங்களாம். இப்போ நம்ம பாட்டினாலே சுவாரஸ்யமான கதை சொல்லுவாங்க தெரியுமா? நிறைய இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா. எதையுமே கூர்மையாக கவனித்து நல்லா புரிதல் தரந்துச்சு. அப்போ அந்த கதை எழுதுறது, சிறுகதை எழுதுறதுலாம் ஆர்வமாக இருந்துச்சான். அப்போ இவங்க தங்கியிருந்த ஹாஸ்டல் பக்கத்தில் தான் ஆனந்த விகடன் பத்திரிகை ஆஃபீஸ் இருந்திருக்கு. இப்போ என்னடா பண்ண, நம்மளுக்கு காசு தேவைப்படுது, ஆனால் அப்பா கெட்ட முடியாது, இன்னும் நம்ம அப்பா நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்மளே ஏதாவது சுயமாக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறு சிறு கதைகளை எழுதுகிறாங்க. எழுதி ஆனந்த விகடன் வாசனோட மனைவிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இப்படி எனக்கு படிக்கிறதுக்கு காசு தேவைப்படுது, அதனால் நான் கதை எழுதுறேன், உங்கள் பத்திரிகையில் பிரசுரம் பண்ண முடியுமா அப்படின்னோடனே அவங்க மனைவி பேர் பட்டம்மாள். அவங்க சொல்கிறாங்க, சரி நீங்கள் வந்து பாருங்கள், வீட்டுக்காரங்க பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க வாங்க. வந்தோடனே சரி நான் பார்க்க, எனக்கு பிடிச்சிருந்தா கதையை பிரசுரம் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது இருக்காரு வாசம் சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு கதையை வாங்கி பார்க்கும்போது அவர் பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, எவ்வளோ திறமையாக கதை எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஆனந்த விகடன் பத்திரிகையில் போட்டு விட்டுட்டே இருந்திருக்காங்க. அதில் வருமானம். அதை வச்சு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறது, பரீட்சைக்கு ஃபீஸ் கட்டுறது, டாக்டருக்கு படிக்கணும்னா சும்மாவா எவ்வளோ காசு தேவைப்படும். இதெல்லாம் இவங்க சுய உழைப்பு. இவங்களோட சுய உழைப்புலேயே படிச்சிருக்காங்க. அதே மாதம் பணம். இப்போ இந்த வாசன் அப்படிங்கிறவர் உதவி பண்ணியிருக்காரு. ஒரு மாதம் கதை எழுதாட்டாலுமே இவர் காசு கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு. அப்போ இவங்க கஷ்டப்பட்டு படித்து டாக்டர் ஆகிட்டாங்க. எதனால்? நம்மளோட தன்னம்பிக்கை. நம்ம நினச்சா எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையில் இவருக்கு கண்ணபிரான் அப்படிங்கிற ஒருத்தவரை சந்திக்காங்க. அவரும் ஒரு பட்டதாரி தான், அவர் ஒரு பத்திரிகையாளர். அப்போ இவங்களுக்குள்ள காதல் வருது. காதல் வரும்போது வீட்டில் பெரிய எதிர்ப்பு இருக்குது. அந்த காலத்தில் ரொம்ப எதிர்ப்பு இருக்கும்னா இவங்களே புதுமை கதை எழுதுதலே வித்தியாசமாக எழுதலாம். ஒரு பெண்ணுன்னா எப்படி இருக்கணும், ஒருத்தவங்க ஒரு கஷ்டப்படுதாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அவங்களால எப்படி தீர்வு காண முடியும் அதையும் சேர்த்தே அவங்க கதையில் இருக்குமா. அவங்க கதையை படிக்கிற பெண்கள்லாம் ரொம்ப தன்னம்பிக்கையாக இருக்கும்போது தான் அவங்க கதை எழுதுவாங்களாம். அப்போ இவங்க சொந்த கருத்துலையும் அதே மாதிரி இது பண்ணுவாங்க. பல எதிர்ப்புகளை மீறி அவங்க கணவரை கல்யாணம் முடிச்சிருக்காங்க. கண்ணபிரானை கல்யாணம் முடித்து அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது, ஒரு மகேஸ்வரன். அந்த பையன் பேர் மகேஸ்வரன். எங்கள் வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக போயிட்டு அவங்க தென்னாப்பிரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க எப்படி நல்ல கதைகள் எழுதுனாங்களோ அதே மாதிரி கைராசியான மருத்துவர் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கியிருக்காங்க.
இவங்க கைராசியான மற்றவங்க இவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தாலே நோய் போயிடுமா, ரொம்ப இனிமையாக பேசுவாங்களாம். அந்த பேச்சிலே பாதி இது குணமாயிடுமா. அப்படி ஒரு பேச்சாற்றலும் யார்கிட்ட இருந்திருக்கு, நம்ம லட்சுமி அவங்ககிட்ட இருந்திருக்கு. அப்போ இவர் ஒரு கைராசியான மருத்துவர் அப்படிங்கிற ஒரு பேரும் அவங்க வாங்கிட்டாங்க. அப்புறம் இவங்க கணவர் வந்து இறந்த உடனே இவங்க தென்னாப்பிரிக்கா விட்டு திரும்ப இந்தியாவுக்கு வராங்க. திரும்ப இந்தியாவுக்கு வந்து திரும்ப முழு நேரமாக வந்து கதையை எழுதுறாங்க. தன்னோட பையனை மட்டும் பார்த்துக்கிட்டு அவனோட இதில் வச்சு முழு நேரமாக பார்த்துக்கிட்டு ஆனந்த விடனுக்கு இவங்களுக்கு வந்து நிறைய நிறைய அவார்டு ஏகப்பட்டது குவிஞ்சு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் இவங்க எழுதினது வந்து இருக்கலாம் காவேரி போல அப்படிங்கிற ஒரு நாவலுக்கு வந்து ஒரு விருது கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு வந்து மொத்தம் 80 புதினம் எழுதியிருக்காங்க, 80 கதைகள் எழுதியிருக்காங்க. அவ்வளோ எவ்வளோ பெரிய சாதனை, 80 எழுதியிருக்காங்க. அதான் எவ்வளோ பெரிய சாதனை. ஒரு பெண் நினச்சா என்னன்னாலும் முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து இவங்களுடைய எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அந்த காலத்தில் வந்து பெண்கள் அந்த விட உடுத்தக்கூடாது, இந்த விட உடுத்தக்கூடாது, வெளியே போகக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட தடை இருக்கிற காலத்துல இவங்க வந்து படித்து இவங்க முன்னேறியிருக்காங்க. இவங்க வந்து அப்போ வந்து காவிரி போல என்கிற நாவல் வந்து சக்தி ஆர்மி விருதினை பெற்றது. அவங்களுக்கு வந்து இவர் வந்து ஜனவரி 7, 1897 இவங்க இறந்துட்டாங்க. அப்போ அவங்க இறக்குற வரைக்குமே இவங்க நாவல் எழுதிட்டாங்க. நாவலில் தான் பெரிய பங்கு வச்சு 80க்கும் மேற்பட்ட கதைகள் எழுதிட்டாங்க. அந்த கதைகளில் பூராவுமே வந்து நிறைய படமாகவும் எடுத்துட்டாங்க. அந்த காலத்தில் இவங்க எழுதின கதை தான் வந்து இருவர் உள்ளம் அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இருவர் உள்ளம் தரஜை செய்தி நடத்துது. அது வந்து இவங்க எழுதின கதை தான். அதை வந்து கலைஞர் வாங்கி அதுக்கப்புறம் அது கதை வசனமாகி அது படமாகி இப்படி இவங்க எழுதுனதுலேயே நிறைய திரைப்படமாகவும் வெளியிருந்து அது நிறைய சக்ஸஸ் ஆகிடுது. விருதுகளும் ஏகப்பட்டது வாங்கிட்டாங்க. இப்போ வந்து இவங்க வந்து நம்ம நினச்சா வந்து நம்மளால் சுயமாகவே சம்பாதிச்சு நம்மளே படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமும் கூட, நல்ல அறிவாளியும் கூட. அப்போ வந்து பெண் நினச்சா முடியாதது எதுவுமே இல்லை. நீங்கள் எதுக்காண்டி நான் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இதை கேட்கும்போது ஒருத்தவங்களாம் எப்படி வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே பதியுமா. அப்போ நம்மளும் வாழ்க்கையை வந்து அர்த்தமானதாக வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஓகேவா? வணக்கம். ஆஃப் பண்ணிடு. ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஃபேன் போட்டு